அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். இது இல்லாம நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்லிடுறேன். ஆட் நம்பர்ஸ்னா என்ன? ஆட் நம்பர்ஸ் ஒற்றைப்படை எண்களா? ஒற்றைப்படை எண்கள். அதே போல ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் அப்படின்றது இரட்டைப்படை எண்கள். இது நம்ம நார்மலா கேட்டா எப்படி சொல்லுவோம் சார்? 1, 3, 5, 7 இந்த மாதிரி நம்பர் வந்துச்சுன்னா அது ஒற்றைப்படை எண் சார். கரெக்டா? சோ 2, 4, 6, 8 இந்த மாதிரி போச்சுன்னா அது இரட்டைப்படை எண் சார், ஈவன் நம்பர் சார் அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டா? ஆனா புக்ல இதுக்கு ஒரு டெஃபினிஷன் மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. என்ன தெரியுமா? ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது மீதி 0 கிடைத்தால் அது இரட்டைப்படை எண். சரியா? ஏதோ ஒரு நம்பரை 2ஆல டிவைட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 0 வந்தா அது ஈவன் நம்பர். ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா அது ஆட் நம்பர். எக்ஸாம்பிளுக்கு இது ஆட் நம்பர் தானே. 5 2ஆல டிவைட் பண்றேன். சோ 2 2 4, மீதி என்ன வருது? 1 வருது இல்ல? இதுதான் சொன்னேன். ஒற்றைப்படை எண்ணுக்கான டெஃபினிஷன் என்ன? ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது மீதி 1 கிடைக்கிறது அப்படின்னா அது ஆட் நம்பர்ஸ். சரியா? ரிமைண்டர் எனக்கு என்ன வரணும்? 1 வந்தா அது ஆட் நம்பர்ஸ், ஒற்றைப்படை எண். சரிங்க சார். அதே போல இப்ப 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இதை 2ஆல டிவைட் பண்ணும் போது 2 3 6, மீதி 0வாமா? சோ இங்க எப்படி சொல்லலாம்? ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது மீதி 0 கிடைக்கிறது அப்படின்னா அது என்ன? ஈவன் நம்பர்ஸ், இரட்டைப்படை எண். ஓகேவா? இதுதான் ஒற்றைப்படை எண்ணுக்கும் இரட்டைப்படை எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? சோ நெக்ஸ்ட் ஒன். இது போல வேற என்ன சொல்லலாம்? ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர்னு ஒண்ணு, ஸ்கொயர் ரூட்னு ஒண்ணு. அதாவது இது வர்க்கம், இது வர்க்க மூலம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வர்க்கம்னா என்ன, வர்க்க மூலம்னா என்ன? சோ பாருங்க, ஸ்கொயர் அப்படின்னும் போது இப்போ 2ன்னு இருக்கு. 2 ஸ்கொயர் பண்றேன்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்பரை அதே நம்பரால பெருக்குனா வரதுதான் ஸ்கொயர், வர்க்கம். சோ அப்ப 2ஓட ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4. ரைட்டா? 2 ஸ்கொயரு 4. இதே கொஸ்டின் கொஞ்சம் மாத்தி 4ஓட வர்க்க மூலம் என்ன சார்? 4இன் வர்க்க மூலம், அதாவது the square root of 4 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2. சோ என்ன லாஜிக்கு? 2ஆல பெருக்குனா என்னன்னு கேட்டா அது வர்க்கம்பா. எந்த நம்பரை அதே நம்பரால பெருக்கும் போது எனக்கு 4 வரும். 2ன்ற நம்பரை 2ஆல பெருக்கும் போது தான் 4 வரும். அப்ப அந்த 2ன்றதுதான் 4இன் வர்க்க மூலம். கான்செப்ட் புரிஞ்சுதா? எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு சொல்றேனே, 4 ஸ்கொயர் என்னங்க? 16. 4 ஸ்கொயர் பண்ணா வர்றது என்ன? 16. அப்போ 4இன் வர்க்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 16. 16இன் வர்க்க மூலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னுவாங்க. சரியா? இந்த ஸ்கொயர் ரூட்டை வேற எப்படி சொல்லலாம்? 4 ஸ்கொயர்னு சொல்லலாமா? இந்த ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டு 4ன்னு வரும் இல்லையா? இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த ரூட் 16 இங்க பவர்ல 2 இருக்கிறதா அர்த்தங்க. சரியா? சோ இந்த ரூட்டை எடுக்கணும் அப்படின்னா இந்த 2ஆ இருக்கிறது ரூட்டை எடுக்கும் போது 1/2 ஆயிடும். சரியா? அப்ப இந்த சைடு ரூட்ல இருக்கும்போது அது 2, ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும் போது அது 1/2. சோ இப்ப என்ன செய்யலாம்னா இந்த 16 நான் 4 ஸ்கொயர்னு சொல்லலாமா? 4 4 16ன்னு சொல்லலாம்.
கரெக்டா? சோ இது கீழே அந்த பவர்ல 1/2 இருக்கு. இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 4 பவர் 1க்கான மதிப்பு என்ன? 4 தான். சோ இப்படிதான் 16க்கு ரூட் எடுத்தா 4 வரும். சரியா? இதை ஏன் சொன்னா, சப்போஸ் பெரிய நம்பரா தராங்க சார் அப்படின்னா அப்போ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன். இப்ப இதுலயே எனக்கு எங்க டவுட் வரும்னா 8281 இந்த மாதிரி ஒரு நம்பர் தந்துட்டு இதுக்கு வர்க்க மூலம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்கொயர் ரூட் என்னவா இருக்கும்னு. சோ இந்த சம் எப்படி போறது? வர்க்க மூலம் வேணும். சரியா? இது பெரிய நம்பர். சோ இந்த நம்பரை பார்த்தவனே நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 8281 விடுங்க. இதுக்கு முன்ன 80 ஸ்கொயர் பண்ணா 6400, அதாவது 8 ஸ்கொயர் பண்ணா 64, ஒரு 0 ஸ்கொயர் பண்ணா 2 0. 8 ஸ்கொயர்ன்றது என்ன? 8 8 64, ஒரு 0 ஸ்கொயர் பண்ணா 2 0. அதே போல 90 ஸ்கொயர் பண்ணா என்னங்க வரும்? 9 ஸ்கொயர் பண்ணா 81, ஒரு 0 ஸ்கொயர் பண்ணா 2 0. கரெக்டா? இந்த 8281ன்றது எனக்கு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த 8100க்கு அப்புறம் இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னா 100 ஸ்கொயரையும் கண்டுபிடிங்க. 100 ஸ்கொயர் என்ன? 10,000. இங்க 2 0 இருக்குப்பா. 2 0 ஸ்கொயர் பண்ணா 4 0 டபுள் ஆகும். கரெக்டா? இந்த 8281ன்ற நம்பரு இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்கா? 8100க்கும் 10,000க்கும் நடுவுல இருக்கு. சரியா? அப்ப நமக்கு வர ஆன்சரு 91 ஸ்கொயர்ல இருந்து 99 ஸ்கொயர் வரைக்கும் ஏதோ ஒரு நம்பர். கரெக்ட் தானே? ஏன்னா 90 ஸ்கொயருக்கும் 100 ஸ்கொயருக்கும் நடுவுல தான் இந்த நம்பர் இருக்குன்னா 91 ஸ்கொயர்ல இருந்து 99 ஸ்கொயர் வரைக்கும் ஏதோ ஒரு நம்பர் தான் இங்க ஆன்சரு. தெளிவா புரிஞ்சுங்க. இந்த 8281 அப்படின்ற நம்பரு கடைசியா எதுல முடியுது? 1ல முடியுது. எந்தெந்த நம்பரோட ஸ்கொயர் 1ல முடியும்? 1 ஸ்கொயர் 1ல முடியுமா? 1 1s are 1. அதே போல 9 ஸ்கொயர் 1ல முடியும். 9 9 81, அதுவும் 1ல தான் முடியுதா? சோ நமக்கு வர ஆன்சரு ஒன்னு என்னவா இருக்கலாம்? நான் தெளிவா சொல்லிட்டேன்ல, 91க்கும் 99க்கும் நடுவுல இருக்குன்னா அது 91 இருக்கலாம், இல்லனா 99 இருக்கலாம். இந்த ரெண்டு நம்பர் ஸ்கொயர் தான் எதுல முடியும்? 1ல முடியும். ஏன்னா எனக்கு இங்க 1ல முடிஞ்சிருக்கு. சரியா? சோ இப்போ இது 8100க்கு பக்கத்துல இருக்கா 10,000க்கு பக்கத்துல இருக்காங்க? 8281ன்றது 8100க்கு பக்கத்திலே இருக்குல்ல. 10,000 கம்பேர் பண்ணும்போது 8100க்கு பக்கத்திலே இருக்குல்ல. சோ அப்படி இருக்குனால 90க்கு ஸ்கொயருக்கு பக்கத்துல தானே ஆன்சர் வரும். 8100க்கு பக்கத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம்? 90 ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்கு. 90 ஸ்கொயருக்கு பக்கத்துல வர நம்பர் அங்க என்ன? 91. கரெக்டா? அப்ப 91 தான் 8281க்கான ஸ்கொயர் ரூட். ஓகேவா? வர்க்க மூலம். சோ இப்படியும் இந்த சம் யோசிக்கலாம். சரியா? இது எல்லாமே ஷார்ட்கட்ல பேசிக்ஸ்ல சொல்லிட்டு போறேன். இது ஸ்கொயரு, ஸ்கொயர் ரூட். நெக்ஸ்ட் வேற என்ன சார் வேணும்? கனமூலம். கியூப்னா என்ன? கியூப் ரூட்னா என்ன? சரியா? கியூப்னா என்ன? கியூப் ரூட்னா என்ன? சோ ஃபர்ஸ்ட் கியூப் ஒரு நம்பரை 2 கியூப் அப்படின்றது தான் 2இன் கனம் அப்படின்னுவாங்க. சரியா? 2இன் கனம். இது கனமூலம். 3 சுழினா போட்டீங்க அப்படின்னா அது அந்த கணம் யாருன்னா செட்சன் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு, படிச்சிருப்பீங்க. ஏ யூனியன் பி, ஏ வெட்டு பி, அதாவது ஏ சேர்ப்பு பி, ஏ வெட்டு பி, இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. அங்க வரதுதான் 3 சுழினா வர அந்த கணம். ஓகேவா? இது 2 சுழினா தான் வரும். கியூபுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா 2 கியூப் என்ன செய்வீங்க? 2 3 முறை பெருக்கணும். 3ஆல பெருக்கிறாதீங்க. சரியா? 3ஆல பெருக்க சொல்ல 3 முறை பெருக்க சொல்றேன். சோ 2 2 4, 4 2ஆல பெருக்குனா 8. இதுதான் 2 கியூபுக்கான ஆன்சர். ஓகேவா? 2 கியூபுக்கான ஆன்சர். இதே போல 4 கியூப் என்னன்னு கேட்டா என்ன செய்வீங்க? 4 4 16, 16 4ஆல பெருக்குனா 64. இதுதான் 4 கியூபுக்கான ஆன்சர்.
இதே கொஸ்டின் கியூப் ரூட் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வையேன். கொஸ்டின்ல 64இன் கனமூலம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 64 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இது என்ன செய்யலாம்? ஏதோ ஒரு நம்பரோட 3 முறை பெருக்குனா வரதுதான் 64. போன கொஸ்டின் நான் ஸ்கொயர்ன்றதுனால இங்க 2 போட்டேன், இங்க கியூப்ன்றனால 3 போடுறேன். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இந்த ரூட்டை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பர் என்னவா மாறும்? 1/3 மாறும். அங்க 1/2 மாறும்னு சொன்னா இங்க 2 இருந்தனால அங்க 1/2 ஆச்சு, இங்க 3 இருந்தனால அங்க 1/3 ஆகும். சரியா? ஸோ இப்ப எந்த நம்பரை 3 முறை பெருக்குனா 64 வரும்? இங்கதான் பார்த்தோம் 4 நாள் 16, 16 நாள் 64ன்னு. அப்ப இதை 4 கியூப்னு சொல்லலாம். அதுக்கு பவர் 1/3. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல்னா 4 அப்படின்றது ஆன்சர். சரியா? 4 அப்படின்றது ஆன்சர். இப்போ எனக்கு ஒரு டவுட் பா, இது ஈஸியான சம்மு, இதே கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா கேக்குறாங்க. இப்போ என்ன செய்யறது? எக்ஸாம்பிளுக்கு எனக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா 1528 இதுக்கான கனமூலம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபைண்ட் தி கியூப் ரூட் ஆஃப் 1728 அப்படின்னு கேக்குறாங்க. சோ கியூப் ரூட் வேணும். பாருங்க, இப்ப இந்த சம்முக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, இது 5 ஸ்கொயர் தான், இது 6 ஸ்கொயர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாங்கன்னா நீங்க 2ஆல டிவைட் பண்ணுங்க. இதை டிவைட் பண்ணா 8 முறை 16, மீதி 1. 12ல எத்தனை 2 இருக்கு? 6 2 12. 8ல எத்தனை 2 இருக்கு? 4 2 8. அகைன் 2ஆம் வாய்ப்பால்ல இது 4 முறை, இது 3 முறை, இது 2 முறை. சோ அகைன் 2ஆம் வாய்ப்பால்ல இது 2 முறை, இது 1 முறை. அதாவது 3ல ஒரு 2 இருக்கு, மீதி 1 இருக்கும். 12ல எத்தனை 2 இருக்குன்னா 6 2 இருக்கும். கரெக்டா? சோ நெக்ஸ்ட் இதை நான் இப்ப 6ஆம் வாய்ப்பால்ல போடுறேன்னா 6 3 18, மீதி 3 36ல 6 6 இருக்கு. அகைன் 6ஆம் வாய்ப்பால்ல 6 6 36, அகைன் 6ஆம் வாய்ப்பால்ல 1 6 6. சோ கொஸ்டின்ல நல்லா புரிஞ்சுங்க, 1728க்கு கியூப் ரூட் வேணும். இதை எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2, 6 × 6 × 6. இதுதான் இங்க இருக்கா? சோ கியூப் ரூட்னா ஒன்றும் இல்லைங்க, இங்க பவர் 3 வருதா? சோ 3 முறை வந்திருக்கிற நம்பரை நான் என்ன செய்யறேன்? ஒரு முறை வெளியே எழுதணும். சோ 3 முறை வந்ததை ஒரு முறை வெளியே எழுதிக்கிறேன். 3 முறை வந்த 6 ஒரு முறை எடுத்துக்கிறேன். இதை பெருக்குனா வரதுதான் இதுக்கான ஆன்சர். சோ உங்களுக்கு டவுட் இருந்தா 12 3 முறை இப்படி பெருக்கி பாருங்க, 1528 வரும். சோ பெரிய நம்பர் இந்த மாதிரி கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதே போல நெக்ஸ்ட் பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க. இது முக்கியமான கான்செப்ட், இங்க இருந்து நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். சோ அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டுல இதுக்குன்னு ஒரு டைலாக் வச்சிருக்காங்க. எங்க போனாலும் இந்த டைலாக் மட்டும் மாற மாட்டேங்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் டிவைட் ஆகிற நம்பர் பகா எண். கரெக்டா? ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்பற எண் பகா எண் அப்படின்னு. ஆனா டெஃபினிஷன் அப்படின்னு ஒண்ணு நம்ம புக்ல கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னா, ஒரு எண்ணானது 2 காரணிகளை மட்டும் கொண்டிருந்தால் அது பகா எண். சரியா? a number which contains only 2 factors is called a prime number. so factorsனா என்ன சார்? எக்ஸாம்பிளுக்கு 12ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்பா. இந்த நம்பரு என்னென்ன வாய்ப்பாடுல வரும்? 1ஆம் வாய்ப்பாடுல வரும், 2ஆம் வாய்ப்பாடுல வரும், 3ல வரும், 4ஆம் வாய்ப்பாடுல வருமா? நெக்ஸ்ட் 6ஆம் வாய்ப்பாடுல வரும், 12ஆம் வாய்ப்பாடுல வரும். இதெல்லாம் தான் 12ஓட ஃபேக்டர்ஸ், காரணிகள். அவங்க என்ன சொல்றாங்க டெஃபினிஷனா? பகா எண் அப்படின்னா ஒரு எண்ணானது 12ன்ற நம்பரு 2 காரணிகளை மட்டும் கொண்டிருந்தால், 2 வாய்ப்பாடுல மட்டும் வரும்னா அதுதான் பகா எண். இல்லையே, இங்க 6 வாய்ப்பாடுல வருது. கரெக்டா? அப்ப இத பகா எண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, பகு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? காம்போசிட் நம்பர்னு. அது அடுத்த டாபிக், அதை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் இங்க பகா எண் அப்படின்னும் போது எது சார் ஃபர்ஸ்ட் நம்பரா வரும்? 2 தாங்க ஃபர்ஸ்ட் பகா எண். ஏன்?
2 வந்து 1ஆம் வாய்ப்பாடுல வரும், 2ஆம் வாய்ப்பாடுல வருமா? வேற எதுலயும் வராது. 2 வாய்ப்பாடுல வரனால இது பகா எண் தானே. சோ இந்த 2க்கு என்ன கண்டிஷன் இருக்கு தெரியுமா? 2ன்றத ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர், மிக சிறிய பகா எண் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 2 இல்லையா? 2க்கு இன்னொரு கண்டிஷன் என்னன்னா ஒன்லி ஒன் ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் பிரைம் நம்பர், ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண். 2ஆம் வாய்ப்பாடுல வர ஒரே பகா எண் எது? 2 மட்டும்தான். நான் ஒண்ணும் இல்ல, இந்த கொஸ்டினை வேற எப்படி தெரியுமா கேட்கலாம்? 1 முதல் n வரை உள்ள இரட்டைப்படை பகா எண்களின் எண்ணிக்கை இப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். சரியா? the number of even prime numbers from 1 to n அப்படின்னு தராங்கன்னு வைங்களேன். அப்ப இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? 1 முதல் n வரை உள்ள அந்த n 1 லட்சமா இருக்கலாம், 1 கோடியா இருக்கலாம், எது வேணா இருக்கட்டும். 1 முதல் n வரை உள்ள இரட்டைப்படை பகா எண். இரட்டைப்படை பகா என்ன அர்த்தம்? ஈவன் பிரைம் நம்பர். கரெக்டா? ஈவன் பிரைம் நம்பர். 2ஆம் வாய்ப்பாடுல வர பிரைம் நம்பர் எண்ணிக்கை எத்தனை? 1 தான். எது அது? 2ன்ற நம்பர் மட்டும்தான். கரெக்டா? வேற எந்த நம்பருமே வராது. சோ இதுக்கு ஆன்சர் ஒரே ஒரு பகா எண். நான் எண்ணிக்கை தான் கேட்கிறேன், நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் கேட்கிறேன். எது அந்த பிரைம் நம்பர்னு கேட்டிருந்தா அதுக்கு ஆன்சர் 2. சரியா? 1 முதல் n வரை உள்ள இரட்டைப்படை பகா எண் எது அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு ஆன்சர் 2. அதன் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டா அதுக்கான ஆன்சர் 1. ஏன்னா ஒரே ஒரு நம்பர் தான் வரும். சரியா? இந்த லாஜிக் புரியுதா? சோ அதே போல வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்? 1 முதல் 10 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை. சோ பகா எண்களின் எண்ணிக்கை, the number of prime numbers between 1 to 10 அப்படின்னு கேக்குறாங்க. எது எதுங்க வரும்? 2, 3, 5, 7. இந்த 4 நம்பர் பகா என்ன? இது வேற எந்த டேபிள்லயும் வராது இல்ல. சோ இந்த 4 நம்பர் கொஸ்டின்ல எண்ணிக்கை கேக்குறாங்க. அப்ப 4 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அது எந்தெந்த நம்பர்னு கேட்டிருந்தா 2, 3, 5, 7 ஆன்சரா இருந்திருக்கும். ஓகேவா? வேற என்ன கேட்பாங்க? 5இல் முடியும் ஒரே பகா எண். 5இல் முடியும் ஒரே பகா எண். 5ல முடிகிற ஒரே பகா எண் எது அப்படின்னு கேக்குறாங்க. தெளிவா புரிஞ்சுங்க. இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லாங்கன்னா a prime number which ends with 5. எது? 5ல முடிகிற ஒரே பிரைம் நம்பர் எதுன்னு கேட்டீங்கன்னா 5 மட்டும்தான். இங்கதான் பேசியிருக்கோம் 5 பகா எண்ணு. சரியா? 5 மட்டும்தான் 5ஆம் வாய்ப்பாடுல வர ஒரே பகா எண். 15 எடுத்துங்க, 5ல முடியுதா? ஆனா இது பகா எண் இல்ல. ஏன்னா பகா எண்ணா இது 1ஆம் வாய்ப்பாடுல 15ஆம் வாய்ப்பாடுல மட்டும் வந்திருக்கணும். ஆனா இது எக்ஸ்ட்ராவா 3ஆம் வாய்ப்பாடுல வருமா, 5ஆம் வாய்ப்பாடுல வருமா? சோ அதனால இத பகா எண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, பகு எண் அப்படின்னு சொல்லுவாங்க, காம்போசிட் நம்பர்னு. இதை பத்தி பேசுவோம். சோ இதை ஞாபகம் வச்சுங்க. 5இல் முடியும் ஒரே பகா எண் 5. சரியா? a prime number which ends with 5 எது? 5a தான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இதுல இருந்து வேற என்னென்ன வரும்?